நம்ம சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தினதை தொடர்ந்து அடுத்த மேட்ச் வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு லக்னோ அவங்க ஹோம் கிரவுண்டில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு எதிராக 7வது ஐபிஎல் மேட்சை விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த மேட்சை பற்றின வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத ஜோதிட சிறுவன் அவர் கணிச்சு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக இப்படிப்பட்ட 2 ஜாதகம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த மேட்ச்சில் நிச்சயமாக ஒரு சில பாதிப்பு, உயிர் இழப்பு இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மேட்சால் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில பேர் இந்த மேட்சை பார்க்காம தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்சை பற்றின திடுக்கிடும் ப்ரெடிக்ஷனை தற்போது ஜோதிட சிறுவன் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை ஃபஸ்ட்டு எண்கள் அடிப்படையில் KL ராகுல் அவருடைய ஜெர்சி எண் 1, ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண் 31, கூட்டு எண் 4, மேட்ச் நடக்க போகிற தேதி 19, கூட்டு எண் 1. KL ராகுல் ஜெர்சி எண் 1 அப்படிங்கிறதால KL ராகுல் அவருக்கு அற்புதமாக எண்கள் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் நிறங்கள் அடிப்படையில் மேட்ச் நடக்க போகிற கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மஞ்சள் நிறம், அதே போல் லைட்டான ப்ளூ நிறம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஆகாத நிறம் அப்படின்னா வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் வெள்ளிக்கிழமைகளில் ஆகாது. ஸோ இதில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு மஞ்சள் நிறம் சாதகமாக இருக்கு. ஆனால் லக்னோ அணிக்கு சாதகமான நிறமோ இல்லை பாதகமான நிறமோ எதுவும் இல்லை. அதனால நிறங்கள் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கே வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியாக முக்கியமாக ஜாதகம் அடிப்படையில் ருத்ராஜ் கும்ப ராசியிலையும் KL ராகுல் மேஷம் ராசியிலையும் பிறந்திருக்காங்க. இதில் KL ராகுல் சுவாதி நட்சத்திரம், ருத்ராஜ் சித்ரா நட்சத்திரத்திலையும் பிறந்திருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே சந்திரனின் திசை துலாம் ராசியில தான் இவங்க 2 பேருக்குமே தற்போது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி 2 ராசி ஒரே இடத்துல கொண்டவர்கள் ஒரே வீட்டில் இருந்தாலே மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட இந்த 2 பேரும் ஒரே மேட்ச்ல மோதிக்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் உக்கிரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. முக்கியமா ஒரு சில வாக்குவாதம், சண்டை, கடைசி பால் வரைக்கும் மேட்ச் பரபரப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால வயதானவர்கள், இலகிய மனம் கொண்டவர்கள் இந்த மேட்சை பார்த்தாங்கன்னா மனதளவில் பாதிக்கப்படுறதுக்கும் இல்ல உயிரிழப்பு மாதிரியான சம்பவங்களும் நடக்கலாம் அப்படின்னு ஜோதிட சிறுவன் குறிப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் கும்பராசியின் தற்போதைய அதிபதி சனி, அதே போல மேஷ ராசியின் தற்போதைய அதிபதி செவ்வாய், இவங்க 2 பேருமே மேட்ச் நடக்க போற கிழமையான வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரன் கிட்ட ருத்ராஜ் அவருடைய ராசியில இருக்கிற சனி பகவான் சுக்கிரன் கிட்ட நட்பு கிரகங்களா இருக்காரு. ஆனா மேஷ ராசியில KL ராகுலுடன் இருக்கிற செவ்வாய் நட்பும் இல்லாம பகையும் இல்லாத கிரகமா இருக்கு. அதனால இந்த மேட்ச்ல கண்டிப்பா KL ராகுல் அவரை விட ருத்ராஜுக்கு ஜாதக அடிப்படையில் வெற்றியின் வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அதனால இந்த மேட்ச் பயங்கரமாக நடந்தாலும் சிஎஸ்கே அணிதான் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் அவருடைய ப்ரெடிக்ஷன்ல இதை சொல்லியிருக்காரு.